குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்ற அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட என்னென்னா பேப்பர் கரெக்ஷன் எப்போ ஃபுல்லாக முடியும், இப்போது கரண்ட்டாக எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குன்றதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ கிடச்சிக்கிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயர் தவிர்த்து மற்ற எல்லா இயருக்கான பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க இப்போ ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கான பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு பாதி முடிஞ்சு போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. இந்த பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்ச் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. பை சான்ஸ் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு கிட்ட, அதாவது ஒரு ஏப்ரல் 2 or 3 ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு 2 or 3 days எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை மார்ச்சுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஏப்ரல் 15 to 20 உங்களுக்கான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயருக்கான பேப்பர் கரெக்ஷன் டியூட்டி ஏன் டிலே ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அது அதுக்கான எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இல்லை ஓகேங்களா ஸ்டாஃப் கிட்டேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கான பேப்பர் கரெக்ஷன் டியூட்டி கொஞ்சம் டிலே ஆகிருக்குன்ற தகவல் தான் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்குள்ளவே கம்ப்ளீட் ஆகிரும். ஃபஸ்ட் வீக்னால் 1 week ஃபுல்லாக எடுத்துக்காது, ஒரு 2 to 3 days எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்ஸு, மார்க்ஸ் ரேண்டமாக வெரிஃபை பண்ணுறது, இந்த ப்ராசஸ்லாம் அதுக்கு அடுத்தது போயிட்டு உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிரும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். இப்போதைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டுக்கான ஆக்சுவல் கரண்ட் ஸ்டேட்டஸ் இது தான் ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.